ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சகல வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு செய்திக்கு பஞ்சமே இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சமே கிடையாது. முன்னாடிலாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம அவளோடு இருப்போம். ஏனென்றால் நிறைய இடங்கள்ல தேவ செய்தி கிடைக்காது. இன்றைக்கு அப்படி அல்ல. நீங்க ஒரு தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை என்றால் நீங்க செல்போன் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை என்றால் நீங்க ஆலய காரியங்களாகட்டும், எவ்வளவு நிகழ்ச்சிகளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா கேட்பதெல்லாம் சரிதான், அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, அந்த வார்த்தைகளுக்கு உட்பட்டு நடக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். கேட்டு விடுவதற்காக தேவனுடைய வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தை கேட்பதெல்லாம் நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கணும். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கேட்டு ஒரு பொருத்தனை பண்ணி அதன் பிறகு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி மீண்டுமாக நாம் ஆண்டவரை நாம் தேடும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனா எவ்வளவு சத்தியங்கள் கேட்கிறோம், ஆனா அடுத்த நொடி அந்த வார்த்தைகளை நாம் மறந்து விடுகிறோம். இந்த ஒரு வார்த்தைகள் நாம் மறவாதபடி நம்முடைய இருதயமாக படகிலே நாம் எழுதி கொள்வோமானால் நிச்சயமாக அது வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்க அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு வேடன் ஒருவன் வேட்டையாடும்படியாக செல்கின்றான். அவன் பறவைகளை வேட்டையாடி கொண்டு வீட்டுக்கு வந்து விற்று சமைத்து இப்படியாக அவன் செலவிடக்கூடியவன். மலையை விரித்து பறவைகளுக்காக காத்திருக்கிறான். அப்பொழுது ஒரு விசேஷித்த ஒரு பறவை அந்த வலையிலே வந்து மாட்டினது. அது இதுவரைக்கும் அவன் சந்திக்காத ஒரு விசேஷித்த ஒரு பறவையாக இருந்தது. அப்ப அதை பார்த்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷம். அந்த நெட்டை எடுத்தான், அந்த பறவையை அவன் கையில் பிடித்து என்ன பண்ண அதை பார்த்தான். பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்குது, பேசாம என்ன பண்ணிடலாம், இதை கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது பார்க்கறதுக்கு பயங்கரமாவும் இருக்கு, அதே நேரத்தில் அழகாவும் இருக்கு. ஆனா இதை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஆயிடும் போது பேசாம வெட்டி போட்டு விடலாம் என்று சொல்லி அவன் அதை கொல்ல நினைக்கும் போது அது வந்து பேச ஆரம்பிச்சான். பறவை எங்க பேசுதுன்னு கேள்வி கேட்கிறேன். கதையில எல்லாம் பேசும். பறவை சொல்லிச்சான், ஒரு நிமிஷம் வேடனே, ஒரு நிமிஷம் அமைதியா இரு, என்னை வெட்டாத. நான் உனக்கு ஒரு 3 புத்திமதியை சொல்றேன், இதை நீ கேட்டுக்கோ. உனக்கு பிடித்திருந்தா என்ன நீ விடுதலை செஞ்சிரு, இல்லையா என்னை வெட்டி நீ கொண்டு விடு. சரி சொல்லு அப்படின்னு சொல்றேன். 3 புத்திமதி, நீ இதுவரைக்கும் கேட்காத புத்திமதியை நான் சொல்லுறேன், உன்னுடைய வாழ்க்கைக்கே இது ரொம்ப உதவும். சரி சொல்லு அப்படின்னு அது பறவை சொல்லிச்சா. முதல் புத்திமதி, முட்டாள்தனமான காரியத்தை யார் சொன்னாலும் நீ நம்பாத. இது முதல் புத்திமதி. முட்டாள்தனமா யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா அதை நீ நம்பாத. இது முதல் புத்திமதி. இரண்டாவது, நல்ல காரியம் செய்ததை குறித்து நீ வருத்தப்படாத. இது இரண்டாவது புத்திமதி. மூன்றாவது, அடைய முடியாததை கிடைக்காதத அடைய நீ முயற்சி செய்யாத அப்படின்னு சொல்லி மூன்றாவது புத்திமதியை சொல்லிச்சு. இந்த 3 புத்திமதிகள் கேட்டவுடனே இந்த வேடனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த 3மே நல்ல ஒரு புத்திமதியா இருக்குது, அதனால நம்ம இதை கடைபிடிக்க நம்ம முயற்சி செய்வோம் சொல்லி அந்த பறவைய வேடன் அதை விடுதலை செய்து விட்டான். அது நேரா மரத்துல போய் உட்கார்ந்துட்டு சிரிக்க ஆரம்பித்தது. இப்போ இவனுக்கு கோபம் வந்துச்சு. ஏன் சிரிக்கிற, நான் தான் உன்னை விடுதலை பண்ணிட்டேன், நீ ஒரு 3 புத்திமதியை சொன்ன நான் கேட்டுக்கிட்டேன். இல்ல, நீ தப்பு பண்ணிட்ட, என்னுடைய வயிற்றுக்குள்ள தங்க முட்டை இருக்கு, நீ மட்டும் வெட்டி இருந்தனா உனக்கு என்ன கிடைச்சிருக்கும், தங்க முட்டை கிடைச்சிருக்கும். நீ வீணா என்ன விடுதலை செஞ்சதுனால என்ன நடந்தது, உனக்கு அந்த தங்க முட்டை கிடைக்காம போயிடுச்சு. உடனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு. மறுபடியும் எப்படியாவது என்ன பண்ணணும், அந்த பறவையை பிடித்து விட வேண்டும், வெட்டி விட வேண்டும், தங்க முட்டையை எடுத்து விட வேண்டும் சொல்லி அது மரத்து மேல அவன் ஏற ஆரம்பித்தான். பறவை ஏறுற அளவுக்கு மனுஷனால ஏற முடியுமா, அது உயரத்துல சென்று கொண்டே இருந்தது. இவனும் மேல 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 ஏறினான். ஆனா அது உச்சிக்கு போய்விட்டது. இவன் 3 உச்சிக்கு போனான். ஆனா கிளை இவனுடைய வெயிட் தாங்காம என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்தான். விழுந்து இவனுடைய கால் உடைந்தது. அப்போ அந்த பறவை கிட்ட வந்துச்சான், மறந்து வந்து கிட்ட உட்கார்ந்துச்சான். இப்பதான் 3 புத்திமதியை சொன்ன, சொல்லி 5 நிமிஷம் ஆகல. ஆனா அதை என்ன பண்ண முடியல, உன்னால கடைபிடிக்க முடியல. நான் முதல் புத்திமதி என்ன சொன்னேன், முட்டாள்தனமாக யார் சொன்னாலும் நம்பாத. இல்ல, ஒரு பறவையுடைய வயிற்றுல எங்கேயாவது தங்க முட்டை இருக்குமா, இது நான் சொன்னதை நீ நம்புன. இது முதல் புத்திமதியை நீ காத்துல பறக்க விட்டுற. இரண்டாவது, நல்ல காரியம் செய்ததை குறித்து வருந்தாத சொன்னேன். என்ன நீ விடுதலை செய்தது ஒரு நல்ல காரியம், ஆனா
ஐயோ யாருக்கா இதை விடுதலை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீ வருத்தம் அடைய ஆரம்பிச்சிட்ட. உங்களுடைய 2வது புத்திமதியை நீ என்ன பண்ண, 5 நிமிஷத்துல காத்துல பறக்க விட்டுட்ட. 3வது, அடைய முடியாததை அடைய முயற்சி செய்யாத. இல்ல ஒரு மனிதனால ஒரு பறவையை கையால பிடிக்கவே முடியாது. வலை வீசி பிடிக்கலாம், ஆனா மரத்து மேல ஏறி பிடிக்க முடியுமா? அடைய முடியாததை நீ அடைய முயற்சி செய்த, அதனால உன் கால் உடைந்து இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டு. நான் சொன்ன இந்த 3 புத்திமதியும் 5 நிமிஷம் நீ அதை கடைபிடிக்க முடியல. நீ என்னதான் மனுஷனா இருக்கேன்னு சொல்லி அது சிரித்து கொண்டே போனதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக புத்திமதிகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனா எல்லாம் என்ன பண்றோம்? ஒரு காதுல வாங்கி ஒரு காது, 2 காதுகளிலும் வாங்கி எங்க வைக்கணும்? இருதயத்துக்குள்ள வைக்கணும். நீங்க இருதயத்துக்குள்ள வார்த்தைகளை வச்சாதான் நீங்க வாழ்க்கையில அதை செயல்படுத்த முடியும். சரி, நான் நம்முடைய செய்திக்குள்ளே வருகிறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொன்ன விதமாக 3வது ஞாயிற்றுக்கிழமை நான் ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒரு 3 வருஷங்களுக்கு முன்பதாக பாவ பட்டியல் என்கிற ஒரு தலைப்பிலே 40 நாள் வேத ஆராய்ச்சியிலே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்தை குறித்து சொல்லி வந்தேன். இப்பொழுது இந்த 3வது வேத ஆராய்ச்சிக்கு ஒரு சிலர் தான் நீங்க வந்தீர்கள். ஆகவே ஆராதனைக்கு வந்தவர்களும் அந்த செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக நான் 3வது வாரத்திலே ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். கடந்த நாட்களிலே முதல் பாவமாக அகங்காரம், அகந்தை, பெருமை என்கிற பாவத்தை குறித்து நான் சொன்னேன். 2வது அறியாமை ஒரு பாவம் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கடந்த மாதத்திலே அவிசுவாசம் ஒரு பாவம் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாவம் என்னவென்றால் அசட்டை. அசட்டை பண்ணுவது ஒரு பாவம். இன்னைக்கு நம்மிடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த அசட்டை தமிழ்ல அலட்சியம் என்று கூட சொல்லலாம். இந்த பாவம் நம்மளா இதெல்லாம் பாவம் நான் நினைக்கிறது இல்லை. எவ்வளவு காரியத்தை நாம் ஆண்டவருக்கு விரோதமாக அசட்டை பண்ணுகிறோம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, நீங்க அசட்டை பண்ணுகிறீங்களா? வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல அசட்டைக்காரரை பாருங்கள் என்று ஆரம்பித்து விட்டு முடிக்கும் போது உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்ன? உங்கள் மேல் தேவனுடைய கோபம் நேரிடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக. யாருக்கு? அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு. தேவனை யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ, தேவன் சொன்னதை யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நேரிடக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும். அதிலே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலரே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வேதம் என்னாகும் பழைய ஏற்பாட்டிலே என்னாகமத்திலே 15:31 வாசிக்கிறோம். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அப்படின்னு படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில அறுப்புண்டு போவான். ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க. நம்ம அசட்டை என்பது பாவமா? நம்ம பாவம்னா என்ன லிஸ்ட்ல முதல் லிஸ்ட்ல வந்திருப்போம்? பொய் சொன்னா பாவம், திருடுனா பாவம், கொலை செய்தா பாவம், விபச்சாரம் செய்தா பாவம், வேசித்தனம் பண்ணா பாவம். இதெல்லாம் நம்ம பாவ லிஸ்ட்ல வச்சிருக்கோம். உண்மைதான். ஆனா அறியாமையும் அகங்காரமும் அவிசுவாசமும் இதெல்லாம் நம்ம பாவமா நினைக்கிறது இல்ல. அசட்டை கூட ஒரு பாவம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அசட்டை பண்ணிருக்கிறோம்? ஒரு சின்ன சாம்பிள். ஆராதனை எத்தனை மணிக்கு? நீங்க தவறா நினைக்க கூடாது. நான் இதை பேசணும்னு நினைக்கல. நான் ஆண்டவர் இப்பொழுது எனக்கு சொல்றேன். ஆராதனை எத்தனை மணி? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா 9 மணிக்கு நம்மளால 9 மணி ஆராதனை 2 மணி நேரம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? யார் அசட்டை பண்றோம்? நீங்க ஆலயத்தை அசட்டை பண்றீங்க. ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறீங்க. ஒரு 2 மணி நேரம் உங்களால நீங்க வர முடியலன்னா அது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை மீறி அசட்டை பண்ணுகிறீங்க. அது ஒரு பாவம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வாரத்துல எத்தனை மணி நேரம் எல்லாவற்றுக்கும் நம்முடைய உலக காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோம். ஆனா ஆலயத்திலே ஒரு 2 மணி நேரம் செலவிடுவதற்கு நம்ம யோசித்து வரும். இதை ஒரு எச்சரிக்கையாக நீங்க எடுத்துக் கொள்ளுங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த புதிய வருடம் இந்த வருஷம் விட்டுருங்க. ஜனவரி பிறக்க போகுது. ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன ஆனாலும் சரி, நான் 8:45 வந்து ஆலயத்தில் உட்காரு. ஒரு போதகர் இப்படிதான் சொல்வார். ஆலயத்துல நான் 9 மணிக்கு இல்லைன்னா நான் உயிரோடு இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். இல்ல அப்படி எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? சாட்சி நம்ம சொல்றோம். நான் ஒரு ஆலயத்திலே, ஆலயம் கிடையாது, ஒரு கூடியைக்காக ரெவரண்ட் மோகன், பிஷப் ஐயா மோகனுடைய அந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்த போது ஒருவர் சாட்சி சொன்னார். அவர் சொன்ன சாட்சி தெரியுமா? இந்த வருடம் முழுவதும்
நான் ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வராம ஆலயத்துக்கு நான் வந்தேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? அது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா முடியாது, ஏன்னா நானே சில நேரங்கள் லேட் ஆகும், நீங்க லேட்டா எனக்கோ ஒரு நேரம் பரவாயில்லை. இல்ல லேட்டா வருவது தேவனை அசட்டை பண்ணுகிறோம், எங்களுக்காக அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணுவோம், தேவனுடைய ஆலயத்தை நாம் அசட்டை பண்ணுவோம், தேவனை அசட்டை பண்ணுவோம். அதனை நினைச்சா ஆலயத்துக்கு வராம நம்ம என்ன பண்ணுவோம், இருந்து போயிடும். இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு போறோம், ஒரு ஆலய கூடுகை நீங்க தவிர்க்க கூடாது. அப்படி ஏன்னா ஆண்டவருடைய கட்டளையை நாம் மீறுகிறோம், அசட்டை செய்கிறோம், அலட்சியம் பண்ணுகிறோம். அலட்சியம் அசட்டை பாவம். ஒரு உணவை நீங்க கொண்டு வர ஒரு பொருத்தனை எடுங்க, தீர்மானம் எடுங்க. எத்தாவது போல ஒரு தீர்மானம் வேணும், இது வந்து நியாயமான ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே நான் இனிமேல் கரெக்டா 9க்குள்ள நான் ஒரு தீர்மானம் எடுக்கல. எனக்கு எவ்வளவு சந்தோஷம், இந்த கூட்டம் 9 மணிக்கு இருந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம் யோசிச்சு பாருங்கல்ல. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோடு, ஏன்னா நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம். வேதம் சொல்றது யார் அசட்டை பண்ணுவாங்க தெரியுமா? வாசிங்க சங்கீதம் 10:3. அசட்டை பண்ணுகிறவர்கள் அவங்களுக்கு ஒரு பேர் ஆண்டவர் கொடுக்கிறார். யாரு சொல்லுங்க? துன்மார்க்கன். பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை. இது சொல்லப்பட்ட பதம் வேற வந்தாலும் நாம் தேவனை மீறி செயல்படுகிறது எல்லாமே தேவனை அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் அதற்கு ஒரு பேர் சொல்ற, நீ நீதிமான் அல்ல, நீ யார்? துன்மார்க்கன் என்று சொல்ற. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்துல அநேக பேர் அசட்டை பண்ணினார், அதை தான் இன்றைக்கு நான் உங்களோட சொல்ல போகிறேன். வேதத்துல நிறைய பேர் அசட்டை பண்ணினால அவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்ன, அவர்களுக்கு கிடைத்த காரியம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு சில பேரை நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய அசட்டை. தேவன் அவர்கள் அடிமைகளாக இருந்த போது அழுது கூக்குரலிட்டார்கள். எகிப்துல ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அப்பொழுது அழுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேண்டுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு பதில் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன கொண்டு போறது பிளான் பண்ணாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள. எகிப்துல அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக முடியாத ஆண்டவர் அவர்களை அங்கே இருந்து அழைத்து வருகிறார். ஆனா அவர்கள் அநேக பாவங்களை செய்தார்கள். அவர்களால் பாவங்களாக நமக்கு தெரிந்தாலும் கூட நமக்கு தெரியாத ஒரு பாவத்தை அவர்கள் செய்தார்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அசட்டை. வாசிங்க என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற, நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மோசே மூலமாக, உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை, அப்படியே கொஞ்சம் நிறுத்திக்குமா, உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். அது யாரை கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க, நான் கேட்டாலும் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்கிறோம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், கர்த்தருடைய நாம் வாழ்கிறோம். ஆகவே நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஆனா கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? அசட்டை செய்கிறோம். அப்படி வாசிக்குமா, கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்லியிருந்தார். அவர்கள் எதற்காக அழுதாங்க? எகிப்திலிருந்து போகணும்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டம், ஒருவேளை சாப்பாடுங்க, ஒருவேளைதான் சாப்பாடு. இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் எவ்வளவாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். கரெக்டா சொல்லுங்க, அருமையான சாட்சிகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவன் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர் நல்ல செழிப்பான ஒரு தேசத்திலே கொண்டு போய் தம்முடைய பிள்ளைகளை அங்க வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்திலே இருந்து ஏன் வந்தோம், ஏன் புறப்பட்டு வந்தோம்? அங்க செங்கலை உடைச்சி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, மணி நேரம் கிடையாது, இந்த மாதிரி 8 மணி நேரம் 10, 12 எல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் செய்யணும், அவ்வளவு கஷ்டம், அழுதாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் புறப்பட்டு வந்தோம்?
தெரியாது அவங்களுக்கு. பாலும் தேடி ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு போக முடியாத மோசே என்கிறவனை ஆண்டவர் அனுப்பி நீ போ, அவங்களை அழைத்து கொண்டு போ, நான் அவங்களுக்காக வைத்திருக்க தேசத்தை சுதந்திரத்துக் கொள் சொல்லி அவங்களை அழைச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனை அசத்திட்டார். அந்த வார்த்தைகளை அவங்க ஒருபோதும் கீழ்படுத்தியிருக்கிறார். நான் அதெல்லாம் சொல்றேன், நாம கூட கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தான். நன்மை வரும்போது நன்றியோடு இருப்போம், தீமை வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு எதிராக பேசும். நான் பேசாம பல இடத்துல இருந்திருக்கோம். கையை வச்சு சொல்லுங்க, மனதில் கையை வச்சு. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த நிலையை விட இப்பொழுது இருக்கிற நிலைமை ஆண்டவர் உங்களை உயர்த்திருக்கிறாரா இல்லையா? கரங்களுக்கு உயர்த்துறவங்க தான் அதை சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கண்டிப்பா உயர்த்திருக்கிறார். ஆனா சில நேரங்களில் எதிரான நிலைகள் வரும்போது தேவனுடைய வார்த்தையை மீறி அவரை என்ன பண்றோம்? நம்முடைய வார்த்தையினாலும் சரி, நினைவினாலும் சரி, எண்ணங்களினாலும் சரி, கர்த்தரை ஒருபோதும் அசட்டை செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் அப்படி இருக்கிறோமா? நடந்தது என்ன? ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும். ஆண்டவருடைய திட்டமே தம்பி முடியாயிடுச்சு. எதற்காக அழைத்து வந்தா? கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகும். போனாங்களா? போல. எகிப்திலே விட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் ஜெபத்தை கேட்காம இருக்கு. இந்த ஜனங்களை அப்படி நம்பினார். நம்மள நம்புற மாதிரி தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்பினார். ஆனா அவங்களுக்கு எப்பெல்லாம் அவங்களுக்கு தேவை வருதோ அப்பெல்லாம் நடக்கும். தேவையெல்லாம் சந்திக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இந்த சம்பவத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆமா, ஆண்டவர் என்னென்ன செய்தாங்க, அற்புதங்கள் எப்படி அற்புதங்களை செய்தார். அவ்வளோ பார்த்தும் இவங்க தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. கடைசியில யோசுவாவும் காலேபும் தவிர யாரும் அல்லேலூயா இழந்து போனாங்க. பெரிய தண்டனை. காரணம் என்ன? பாவம் நினைக்கிறீங்க? அநேக பாவங்கள் உண்டு. ஆனா கண்ணுக்கு தெரியாமல் அவங்க நினைக்காத ஒரு பாவம் அசட்டை, அலட்சியம். தேவனுடைய வார்த்தை, மோசேயுடைய வார்த்தை அவங்க கேட்டதே கிடையாது, கேட்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நான் மற்றவர்களுக்காக பேசுற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை நாம் எப்படி நாம் வைராக்கியமாய் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகும்படியாக அவர் திட்டம் வைத்தார். ஆனால் எல்லாம் இழந்து போனார். காரணம் அநேக பாவங்கள். அது முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் தேவனை அசைத்தார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை எந்த நிலையிலும் எந்த காரியத்திலும் நாம் தேவனை அசட்டை பண்ண எச்சரிக்கையாக இருப்போம். இரண்டாவது ஒரு அசட்டை, யாருடைய அசட்டை என்றால் தாவீது ராஜாவுடைய அசட்டை. தாவீது ராஜா என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களினுடைய இரண்டாவது ராஜா. சவுலுக்கு பிறகு ஆண்டவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். சவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆனா தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா அவன் கூட தாவீது கூட பெரிய ஒரு அசட்டை அவன் பண்ணினான் ஆண்டவருக்கு விரோதமாக. வேதம் சொல்கிறது, நீங்க வாசிங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி அது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மடிவிட்டு அவன் மனைவியும் அதற்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு போதுங்க. இந்த 9ஆம் வசனத்துல இந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ என்ன பண்ண? அசட்டை பண்ணினாய். ஒரு அசட்டை என்ற ஒரு பாவத்தை நீ செய்தாய். ராஜாக்களுக்கு அவன் செய்த காரியம் பெருசு கிடையாது, ஆனா தாவீதுக்கு அவன் செய்த காரியம் தவறு. ஏன்னா அந்த காலத்திலே ராஜாக்கள் அநேக மனைவிகளை கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், சாலமோனுக்கு எத்தனை மனைவி? 1000 மனைவி. யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் இருந்தாங்க. ஆனா தாவீத ஒரு பெரிய ஒரு கோட்டை, தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய கோட்டையை கட்டி வைத்திருந்தார். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், நீ வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் தாவீதை
அடித்தார். ஆமா, அவர் அந்த வார்த்தை தான் சொல்லுகிறது. கடைசி கால வரைக்கும் அவருக்குள்ள என்ன இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு இடைப்பாறுதல் இல்லை. எப்ப பார்த்தாலும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னார், உனக்கு எதிராக பட்டயம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது தாவீதுக்கு சொன்ன இல்ல, நமக்கு ஆண்டவர் பட்டயத்தை வரவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. ரொம்ப பிளான் பண்றாங்க தாவீது, ரொம்ப அறிவு. ஆமா, ஒரு யுத்த வீரன். அந்த சம்பவத்தை நீங்க 12ஆம் அதிகாரம் 11 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. உரியாவின் மனைவியாக பத்சேபாளே அவன் என்ன பண்ணா, ஆசை கொள்கின்றான். அதற்காக அவன் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க. பயங்கர பிளான்லெஸ் பண்றாங்க. ஒன்னொன்னையும் எல்லாத்துக்கும் ஆண்டவரை கேட்பான். இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இது தவறு கேட்டா கேட்கல. அவனுக்கு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவான், உண்மை நான் பின்தொடர வேண்டுமா, இல்ல அந்த தண்டை பிடித்துக் கொள்ளட்டுமா, ஆண்டவரை கேட்டு கேட்டு செய்யக்கூடியவன். ஆனா இந்த விஷயத்துல கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணினான். உரியாவை கொல்லும்படியாக கொண்டு போட்டான். ஆமா, பிளான் பண்ணி அவன் உரியாவை கொண்டு போட்டு அவன் பத்சேபாளை அபகரித்துக் கொண்டான். அவனுக்கு பிறந்த குழந்தையை கர்த்தர் வேதம் சொல்லுது, என்ன பண்ணார், அடித்தான், இறந்து போச்சு. ஆமா, ஒரு மாதிரி பிறந்தது. ஆனா அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணான், அவனுடைய தவறை இந்த இடத்துலதான், அந்த 12ஆம் அதிகாரத்துலதான் அவன் தன்னை உணர்கிறான். ஐயோ, இவ்வளவு பெரிய தேவனுடைய வார்த்தையை நான் என்ன பண்ணிட்டேன், அசட்டை பண்ணி விட்டேன். ஐயோ, இந்த சம்பவத்தில் எழுதுகிற சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். சுத்த இதயத்தை எனக்கு, நொறுங்குண்டதும் நல்குண்டதுமான இதயத்தை எனக்கு, பரிசுத்த ஆவியுடைய உதவி எனக்கு, இதெல்லாம் கேட்கிறான். ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்திருக்கிறான், பாவத்தோடு பிறந்தவன். அதனாலதான் இந்த பாவ மாம்சத்தில் இருக்கிறார உங்களுடைய வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படி முடியல, உமக்கு நான் அசட்டை பண்ணினேன், என்னை மன்னியும். கண்ணீரோடு எழுதுகிற சங்கீதம் 51. யோசிச்சு பாருங்க, நாம் தேவனை அசட்டை பண்ண, வார்த்தையை நாம் அசட்டை பண்ணுவோம். முடிவு என்ன, கடைசி வரைக்கும் அவனுக்கு இந்த போராட்டம் அமைவிட்டு நல்லவன்தான். தாவீதுடைய வம்சத்திலே ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லி தாவீதுக்கு எவ்வளவு கிருபைகளை கொடுத்த ஆண்டவர். ஆனா இந்த ஒரு விஷயத்துல தாவீது தேவனுடைய வார்த்தையை, தேவனை அசட்டை பண்ணான். ஆனா நாத்தான் வந்து சொன்ன போது மனம் திருந்தினான், ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டான். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆகவே அசட்டை ஒரு பாவம், அலட்சியம் ஒரு பாவம். நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் நாம் ஒருபோதும் அசட்டைப்படவே கூடாது. சரி, மூன்றாவது ஒரு ராஜாவை நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. என்ன போச்சு, சகாயம் யாருக்கு இருக்கு, கர்த்தரிடத்தில் சகாயம் உண்டு. வேதவாசகம் சொல்றா இல்லையா, இந்த சகாயமே இல்லாம போச்சு. யாருக்கு, இங்க சிதேக்கியா என்கிற ஒரு ராஜா. அவன் என்ன பண்ணினா, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். கடைசி ராஜா தேவனுடைய வார்த்தை. ஏன்னா வழி வழியாக அவன் தேவனை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 2 ராஜா நல்லா இருப்பான், அடுத்து அவன் பையன் நல்லா இருக்க மாட்டான். அவன் பொல்லாதவனா இருப்பான், ஆனா அவனுடைய பையன் ரொம்ப நல்லவனா இருப்பான். அப்படிதான் வருது. ஆனா இந்த சிதேக்கியா ராஜா எந்த விதத்திலும் எப்படி இல்லை, நல்லவனாக இல்லை. அவன் வந்ததே ஒரு வித்தியாச சூழ்நிலை. ஏன்னா யோயாக்கீம் தான் ராஜாவானா, ஆனா நேபுகாத்நேச்சார் அங்க வந்து போரிட்டு நீ யோயாக்கீம் அங்க இருந்து தூக்கிட்டு அவனுடைய சித்தப்பா சிறிய தகப்பனாகிய இந்த சிதேக்கியாவை ராஜாவாக்கி போயிட்டான். அப்ப இவர் யாருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், தன்னை ராஜாவாக்கின அந்த நேபுகாத்நேச்சாருக்கு உண்மையா இருக்கணும். 2 பேருக்கு உண்மை இல்ல, 2 பேருடைய வார்த்தையும் உண்மை இருக்கணும். நீ படிச்சு பாருங்க. அவன் அசட்டை பண்ணினான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா, கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில சகாயம் இல்லை. அவனையும் அவனுடைய எல்லாரையும் சிறை சங்கிலிட்டு சிறை பிடித்துக் கொண்டு போனார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில விடுதலையாய் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் தேவனை அசட்டை பண்ணக்கூடாது, அலட்சியம். ஒருவேளை இந்த ராஜா உண்மையாகவே தேவனுக்கு உண்மையாக இருந்திருந்தால், அசட்டை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவன் இந்த நிலைக்கு வந்திருக்கவே மாட்டான். ஆனா கடைசி அதோடு சேர்த்து
இஸ்ரேல் அந்த யூதனுடைய அந்த அரசாட்சி அங்கே முடிவடைகிறது பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக அசட்டை ஒரு பெரிய பாவம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். வாசிக்க கேட்டேன். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே ஒரு அசட்டை நடக்கிறது. அழைக்கப்பட்டவர்களின் அசட்டை. இது ஒரு உவமை, இது உண்மையான சம்பவம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் கதை சொன்னார், உவமைகளாக சொன்னார், கதைகளை சொன்னார். அப்படி சொல்லப்பட்ட ஒரு கதை தான் இந்த மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே வருகின்ற ஒரு காரியம். அதுல 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்களோ போல் அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள். அதே என்னது? அங்கே ராஜா சொன்ன வார்த்தையை அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினார்கள். நாம் யார்? தேவனா? அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை தள்ள சொல்லுங்க. அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருந்தா நாம் என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. இல்ல, வேதம் அப்படிதான் சொல்லுது. இங்கே அழைக்கப்பட்டது தெரியும் உங்களுக்கு. ஒரு கல்யாண விருந்து, ராஜா எல்லாருக்கும் அந்த அழைப்பு வந்திருக்காரு. கண்டிப்பா என்ன நடந்திருக்கும்? அங்கே அழைப்பு, அழைக்கப்பட்டவர்களுக்கு அங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க வாங்க, வந்து என்ன பண்ணுங்க, வந்து உட்கார்ந்து போங்க, இல்ல பார்த்துட்டு போங்க. இல்ல, பெரிய விருந்து. நம்மள ஒருத்தர் விருந்து கூப்பிட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா போவோம். ஏன்னா ஸ்பெஷல் சாப்பாடு. விருந்துனாலே ஸ்பெஷல் தான். சும்மா கூப்பிட்டா வேற, ஆனா விருந்துனா நமக்கு நிறைய ஐட்டம் கிடைக்கும். அப்போ ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணி, அதுல சாக்கு போக்கு சொல்லி வந்தவர்களை பிடித்து அவமானப்படுத்தி கடைசியில கூப்பிட்டவங்களை கொலை செய்யறாங்க. இது ராஜாவுக்கு தேவையா? சொல்லுங்க. ராஜா நல்லது கூப்பிட்டாரு, உனக்கு நன்மை செய்ய கூப்பிட்டாரு. ஆண்டவர் அப்படிதான் உங்களை அழைத்தார். அவருக்காக உங்களை அழைக்கல. உங்களை நீங்கள் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும், நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய எல்லா கிருபைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்காக உங்களை அழைத்தார். ஆனா அழைப்பை நீங்க என்ன பண்ணீங்க? அசட்டை பண்ணீங்க, அவமானப்படுத்தினீங்க. இங்க கொலையும் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமா, நாம் வார்த்தைகளால கொலை செய்கிறோம், தேவனை நாம் தூஷிக்கிறோம். நிறைய இடங்கள்ல நமக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் நடந்துச்சுன்னா கர்த்தர் நல்லவர், நமக்கு விரோதமாக நடந்துச்சுன்னா கர்த்தர் நல்லவர். எந்த நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லி பழகும். இன்னைக்கு சாட்சி சொல்ல அழகா சொன்னாங்க. எவ்வளோ எனக்கு தொழில பணம் வர மாதிரி இருக்கும், ஆனாலும் எனக்கு என்ன கிடைக்காது, நான் எதிர்பார்த்த ஒரு காரியம் கிடைக்காது. ஆனா கர்த்தர் அந்த வேலை வந்த போது ஆண்டவர் எங்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதுதான் அதை பார்த்திருக்கணும். ஆனா நமக்கு எல்லாமே உடனே நடக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? அசட்டை பண்ணுவோம். நீங்க என்ன நடக்குது? 22ஆம் அதிகாரத்துல ராஜாவுக்கு கோபம் வச்சு, ஏசப்பாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவனை நிக்க முடியுமாங்க? ஏதோ ஆண்டவர் கிருபையா இவளை சரி பாவம், அந்த பையன் பாவம், அந்த மகன் பாவம், அந்த மகன் பாவம், அப்படிதான் விட்டு கிருபையின் காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய தயவாலே உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். நீங்க மறந்துடாதீங்க. நீங்க நிற்கிறேன் என்றா உங்களுடைய பலத்தினால ஆண்டவருடைய கிருபை. நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆமா, அவருடைய வார்த்தையை நீங்க தொடர்ந்து அசட்டை பண்ணினீங்கன்னா நீங்க அபாத்திரமாய் நீங்க போவீங்க. அப்படிதான் வேதம் சொல்கிறது. இங்க 22ஆம் அதிகாரத்தில் நடந்தது என்ன? அழைப்பு மாற்றப்படுகிறது. அழைக்கப்பட்டீங்க, அப்புறம் என்ன சொல்றாங்க? இப்ப விட்டு இந்த குடும்பம் விட்டு நீங்க ரோட்டு போ, யாரெல்லாம் இருக்க பிச்சைக்காரன் நொண்டி யாரு யார் எப்ப எல்லாத்தையும் அவங்க வந்து அந்த விருது கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள் ஒரு நிலையிலும் எங்க போக முடியாது. ஹல்லேலூயா. அதற்காக சொல்லப்பட்டது உவமைதான். இந்த உவமை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்றைய தியான வார்த்தை நான் போட்டிருக்கிற வார்த்தை. ஆகையால் தேவனை அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனே அல்ல. பாத்தீங்களா? நீங்க அசட்டை பண்ணினவனை யார் அசட்டை பண்ணி தெரியுமா? தேவனையே நம்ம அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். பவுலின் மூலமாக சொன்னார், நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தேவனுக்குரிய காரியத்தை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்றால் நீங்கள் அது உங்களை அல்ல, உங்களை சார்ந்தவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியை கொடுத்த தேவனையே நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 2 பேர் வாசிக்க வேண்டாம். 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம். அசட்டை பண்ணுகிறவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏறுவார்கள். கண்டிப்பா நரகம் என்று வேதத்தில்
நடக்குது. அதனால பாவ பட்டியல் அசட்டையை கொண்டு வந்தேன். அசட்டை, அலட்சியம் ஒரு பாவம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும். ஆண்டவர் கடைசியில் இந்த உவமையில் சொல்ல அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். அந்த லிஸ்ட்ல நீங்க அழைக்கப்பட்டவர் தான், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் லிஸ்ட்ல இருக்கணும். ஆமா, அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள், என்ன அலட்சியம் பண்ணி தேவனுடைய வார்த்தை மீறி போனார்கள். ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அந்த விருந்துக்கு வந்து அந்த விருந்தை நம்மளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அபாத்திரமாய் போய்விடுகிறோம் அலட்சியத்தினால. ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்யாதபடி கர்த்தருடைய அந்த கிருபைக்கு ஏதுவாக அவர்கள் இருப்பார்கள். ஆகவே இந்த அசட்டை என்பது ஒரு பாவம். இன்றைக்கு 4வது பாவமாக ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அசட்டை நாம் பார்த்தோம், தாவீது ராஜாவுடைய அசட்டை நாம் பார்த்தோம், சிதேக்கியா ராஜாவுடைய அசட்டை பார்த்தோம். ஆண்டவர் சொன்ன ஓமையிலே அழைக்கப்பட்ட ஜனங்களுடைய அசட்டை பார்த்தோம். நாம் எப்படியாக இருக்கிறோம் ஆராய்ந்து பார்ப்போம். அசட்டை ஒரு பாவம், அலட்சியம் ஒரு பாவம். அந்த பாவத்துக்கு உட்படாதபடி நாம் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்க வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.